மிக்க நன்றி அண்ணா. தன்னால் வாழ்பவர் தனக்கு இகழ்ச்சி ஏற்படுத்தினாலும் பூமி போல் இருப்பது அறம் என்றீர்கள். அடுத்து உயர்ந்த பொறுமை யாருடையது? உனது ஆர்வம் சிறப்புடையது இனியாள். திருவள்ளுவர் பொறையுடைமை அதிகாரத்தில் 2ஆம் குறளில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இதன் பொருள், பிறர் செய்த இகழ்ச்சியை பொறுக்க வேண்டும். ஆனால் அதைவிட சிறந்தது அந்த இகழ்ச்சியை மனதில் வைத்துக் கொள்ளாமல் முழுமையாக மறந்துவிடுவது. சற்று விரிவாக கூறினால், ஒருவர் நமக்கு இகழ்ச்சி ஏற்படுத்தும் போது அவரை தண்டிக்கும் வாய்ப்பும் திறனும் இருந்த போதும் பொறுமையாக இருப்பது உயர்ந்த பொறுமை. ஆனால் அந்த பொறுமை உடையவர்க்கு அந்த இகழ்ச்சியை செய்தவரையும் அவர் செய்த இகழ்ச்சியும் மறக்காது. ஒருவர் தனக்கு செய்த இகழ்ச்சியை தண்டிக்காமலும் அதே சமயத்தில் அந்த இகழ்ச்சியையும் மறப்பாரே, ஆனால் அவர் இன்னும் உயர்ந்த பொறுமை உடையவர்.